பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். பாரிஸில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்கள் வென்ற விளையாட்டு வீராங்கனைகளான துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா மற்றும் விளையாட்டு வீரர் மாரியப்பன் ஆகியோருக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உயரிய தொகையாக 5 கோடி ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி வாழ்த்தினார். கோவை மாவட்டம் வால்பாறையில் போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனத்தை நிறுத்தி அதனை தட்டி கேட்ட அரசு போக்குவரத்து கழக பேருந்து ஓட்டுநர் மற்றும் பெண் காவலர் ஆகியோரை தகாத வார்த்தையில் திட்டிய திருப்பூரை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். பேருந்து ஓட்டுநர் சரவணன் கொடுத்த புகாரின் பேரில் வால்பாறை காவல் நிலைய போலீசார் திருப்பூரை சேர்ந்த பாஜக மண்டல பொதுச் செயலாளர் முரளிதரன், பாஜக இளைஞரணி தலைவர் துரைமுருகன், இளைஞரணி துணைத் தலைவர் வெங்கடேஷ், இளைஞரணி செயலாளர் அருண், திண்டுக்கல் மாவட்டம் பூண்டி பஞ்சாயத்தைச் சேர்ந்த கோதண்டம், திருப்பூர் மண்டல பாஜக பொதுச் செயலாளர் சசிகுமார் ஆகிய 6 பேரை கைது செய்தனர். ஆந்திர மாநிலத்தில் சில நாட்களுக்கு முன் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழை கொட்டி தீர்த்த போதிலும் சத்யசாய் மாவட்டத்தில் போதிய அளவு மழை பெய்யாததால் ஆறுகள், ஏரிகள் வறண்டு காணப்படுகின்றன. காரி பருவத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் தண்ணீரின்றி கருகி போயுள்ளன. இந்த நிலையில் வருண பகவானை மகிழ்விப்பதற்காக 2 கழுதைகளை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் மாலையிட்டு பட்டாசுகள் வெடித்து ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மேலும் கோவில் வளாகத்தில் வைத்து கழுதைகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்து திருமணம் செய்து வைத்தனர். ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகளை ஏற்று காலாண்டு விடுமுறை அக்டோபர் 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காலாண்டு விடுமுறைக்கு பின் அக்டோபர் 7ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் பள்ளிகளுக்கு காலாண்டு தேர்வுக்கு பின்னர் 9 நாட்கள் விடுமுறை விடப்படும். ஆனால் நடப்பாண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை என மொத்தம் 5 நாட்கள் மட்டுமே காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை ரயில் நிலையத்தில் 347 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கட்டுமான பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடேசன், நாளொன்றுக்கு 1 லட்சம் வரையிலான பயணிகள் மதுரை ரயில் நிலையத்தை பயன்படுத்தும் அளவிற்கு மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது என்றார். நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர்கள் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி வழங்கப்படும் என தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை வளாக கூட்டரங்கில் மாவட்ட தொழில் மையம் சார்பில் 47 பயனாளிகளுக்கு 3 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியினர் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி வழங்கப்படும் என கூறினார். நீதி கட்சியின் முன்னோடி தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்த தமிழவேள் பி.டி. ராஜனின் புகழை போற்றுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். பி.டி.ஆர். தியாகராஜனின் தந்தையும் திமுக மூத்த நிர்வாகியுமான பி.டி. ராஜனின் 50வது ஆண்டு நினைவு நாளையொட்டி டிஜிட்டல் சிறப்பு மலரை வெளியிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திமுக விசிக இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. கூட்டணியில் பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பான கேள்விக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதில்.
திருச்சியில் இருந்து இன்று மாலை 4:25 மணிக்கு புறப்பட வேண்டிய ஏர் இந்தியா விமானம் 3 மணிக்கே புறப்பட்டதாக புகார். முன்னறிவிப்பின்றி சிங்கப்பூருக்கு விமானம் புறப்பட்டதால் திருச்சி விமான நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் தவிப்பு. மாற்று விமானம் ஏற்பாடு செய்து தர கோரிக்கை. புதுச்சேரியில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த மாநில முதல்வர் ரெங்கசாமி உத்தரவு. புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறப்பட்ட நிலையில் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்த முதலமைச்சர் உத்தரவு. காங்கிரஸ் போன்றதொரு நேர்மையற்ற அரசியல் கட்சியை பார்த்ததே இல்லை. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீதான நில மோசடி வழக்கை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சனம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து தரப்படும். நாட்டிலேயே முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் மட்டுமே மாநில அந்தஸ்தில் இருந்து யூனியன் பிரதேசமாக குறைக்கப்பட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.